வெள்ளை அடை பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். வெள்ளை அடைக்கு என்னென்ன சாமான் வேணும்னுட்டு இதை வந்து இந்த இது காரம் பண்ணியிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் வறுத்துட்டு இதை போட்டிருக்கேன் இது பண்ணுறதுக்கு வேகத்துக்கு. இதுக்கு வந்து இதால் 3/4 ஜாலம் ஊற்றிருக்கேன் இந்த கப்பால். அதே போல் இந்த இதுக்கும் இதுவும் வச்சுட்டுருக்கேன், மாவு வச்சுட்டுருக்கேன். இதுக்கு வந்து அதே 3/4 கப்பு வெல்லம் வச்சுட்டுருக்கேன். இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் வெந்தாச்சு. இது வந்து கொஞ்சம் வெந்தாச்சு. இப்போ வந்து இந்த வெல்லத்தை இந்த தேங்காய் அதில் போடணும். இந்த தேங்காயை அதில் போடணும். போட்டுவிட்டு இந்த வெல்லத்தை வந்து இதில் கரைச்சிக்கணும். இதை வந்து இதில் என்ன கரையணும், கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் ஆகும். அது கரையட்டும். அதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து இதுக்கு ஏலப்பொடியெல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து கொட்டி கலணும். அப்போ நானும் வச்சேன். இந்த வெள்ளம் கரைஞ்சி விட்டு இந்த தண்ணி வந்து கொதிக்காது. இதை வந்து 2 கரண்டி முடிஞ்சு வச்சுடணும். ஏன்னாக்கா அது ஜாஸ்தி ஆகிடுச்சுனாக்கா கஷ்டமாயிடும். அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தானாக்கா அப்புறம் ஊற்றிக்கலாம் ஒன்றுக்குள்ள. இதை வந்து ஏலப்பொடி போட்டுட்டு இந்த மாவை இதில் போட்டு கலரணும். பூரை கொட்டி நம்ம இப்போ வந்து கொழக்கட்டை மாவு பண்ணுற மாதிரி கலரிக்கணும். கொஞ்சம் நாள் கலரி விட்டாக்கா இது வந்து நல்லா கெட்டியான உடனே அதுக்கப்புறம் அடையை தட்டி வைக்கலாம். அப்போ வந்து சுக்கா வெந்து போயிடும். இப்போ இது கூட கொஞ்சம் நாள் வச்சாக்கா சரியாயிடும். சுட்டு நீர் ஊற்றிக்கணும். ஏன்னாக்கா அது வந்து வாசனையாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. நிறையா கொழக்கட்டை மாவாட்டமே ஆகிடும். நல்லா கெட்டியாகிடும். கெட்டியானதுக்கப்புறம் இறக்கி வச்சு சூடு ஆறணும். அப்புறம் தான் கடையை தட்டணும். இந்த மாதிரி கலரிக்கணும். இது வந்து கையில் ஒட்டிக்காது வந்துடும். இப்போ வந்து நான் வந்து இந்த அடையை தட்டியிருக்கேன். தட்டி இந்த மாதிரி ஆவியில் வச்சுடணும். ஆவியில் வச்சாக்கா 1/2 மணி வேகணும். இப்போ வந்து நம்ம இது நீ எப்படி தட்டிக்கேன்னு பார்க்குறேன். இதே போல் தட்டி எடுத்து வச்சுடணும். இதை வந்து மூடிடணும். அது பாட்டில் வேகும். நிதானமாக அடுப்பை வைங்கோ, தீஞ்சு போட போகுது.
இப்போ அடை வெந்து போயிட்டு அதை எடுத்துட்டேன். பாருங்க, இந்த மாதிரி தான் நல்லா மெலிசியாக நல்லா கட்டினாக்கா இது வந்து நிறைய சுருக்கா வெந்து போயிடும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது சாப்பிட்டு பாருங்க. இதை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாப்பிட்டு பாருங்க. பக்கத்தில் இல்லைன்னா நான் உங்களுக்கு